ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு ரிச்சஸ்ட் மேன் வந்துட்டு ஒரு பெரிய பங்களா கட்டார் ஒரு ஊரில். அந்த பங்களாவில் வந்துட்டு தான் ஃபேஸை அவர் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 சைட்ஸுமே மிரர் செட் பண்ண சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு அப்பப்போ அவர் ஃபேஸை பார்த்து அவரே ரசிச்சுக்குவார். அந்த மாதிரி வந்துட்டு பெரிய பங்களா, அந்த ஊர்லேயே பெரிய பங்களா அவர் கட்டினதுனால பக்கத்தில் இருக்க ஊர்க்காரங்கள்லாம் வந்து அந்த பங்களாவை பார்க்குறதுக்காண்டி வராங்க. அப்படி பார்க்க வரப்போ வந்துட்டு ஃபுல்லாக 4 சைட்ஸ்லேயும் வந்துட்டு மிரர்ஸ் தான் இருக்குது. மிரர்ஸ்னால் தானே பார்த்துக்கிறது தான் இருக்குது, வெளியே விண்டோஸே இல்லை. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விசிட்டர்ஸ்லாம், சார் நீங்கள் வந்துட்டு இப்படி விண்டோஸ் வைக்கலாம்ல சார், விண்டோஸ் வச்சு இந்த 4 சைட்ஸுமே நீங்கள் விண்டோஸ் வச்சா உங்களுக்கு வெளியே இருக்கிறதும் தெரியும், அது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. இவர் கொஞ்சம் யோசித்ததுக்கப்புறம் அவர் வந்துட்டு அந்த மாதிரி சரி அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விண்டோஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் வைக்கிறாரு. விண்டோஸ் வச்சிட்டோன்னே அவர் வந்துட்டு விண்டோஸ் வச்ச அடுத்த நாள் வந்துட்டு மார்னிங் எந்திரிச்ச உடனே அந்த வியூவை பார்க்குறாரு. ஃபுல்லாக வெளியே என்னென்ன பீப்புள்ஸ்லாம் பண்ணுறாங்க, எப்படி எப்படி இருக்காங்க, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு மனசே கேட்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த வெளியே இந்த மாதிரி தான் வந்து ஜீசஸும் பண்ணாங்க. என்னென்னா ஜீசஸ் வந்து எவ்வளோ பெரிய கிங், அவர் வந்துட்டு தன்னைத்தானே வெறுத்து அவர் ஒரு ஏழ்மை ரூபம் எடுத்து தான் நம்மக்கிட்ட வந்து நம்மளோட பாவத்தெலாம் நீக்கினாங்க. இந்த மாதிரி தான் ஒரு பைபிள் வேர்ஸும் இருக்குது. பிலிப்பியர் 2:4 அதில் என்ன இருக்குன்னா, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்குது. அதில் என்ன அர்த்தம்னா, நம்ம வந்துட்டு எப்பயுமே நமக்காக மட்டும் யோசிக்க கூடாது, மற்றவங்களுக்காகவும் நம்ம யோசிக்கணும். இந்த ஒரு நல்ல தாட்டோட இன்றைக்கி டேயை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.